அனைவருக்கும் வணக்கம். இது மீட்டு டிஎன்பிசி. இப்போ வந்து இந்த சுவாச உறுப்புகள் தொடர்பான வீடியோவை பார்ப்போம். என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விலங்குகள் நுரையீரல், அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ங்கிறது முக்கியமான ஒரு இது. அது சுவாசித்தல் நடைபெறுது. ஒவ்வொரு விலங்குகளும், ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு வகையான சுவாச உறுப்புகளை பெற்றிருக்கு. நம்ம வந்து நுரையீரல் வந்து சுவாசம் உறுப்பாக நம்ம பெற்றிருக்கோம். அதுமாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து சுவாச உறுப்பு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன சுவாச உறுப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அட்டவணையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நுரையீரலை வந்து சுவாசிக்கிறது வந்து விலங்குகள், ஊர்வன, ஓணான், பல்லி, முதலை, ஆமை, பாம்பு, ஒட்டகம், ரெபிடைல்ஸ், ஊர்வன, கால்நடைகள் மற்றும் இதெல்லாம் விலங்குகள், பாலூட்டிகள் எல்லாமே வந்து நுரையீரல் மூலம் சுவாசிக்கக்கூடியது. செவில்கள் மூலம் கில்ஸ் அது மூலம் சுவாசிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன்கள், தவளை குஞ்சுகள். ஆனால் தவளை வந்து தோல் மூலம் சுவாசிக்கும். ஆனால் தவளை குஞ்சு வந்து செவில்கள் மூலம் இறால் இதெல்லாம் வந்து செவில்கள் மூலம் பெறும். மூச்சுக்குழல், ட்ரைக்கியா மூலம் ஏர் டியூப்ஸ், அதாவது மூச்சுக்குழல்கள் மூலம் எதுனா பூச்சிகள், வெட்டுக்கிளி, கரப்பான் பூச்சி, பூரான், மரவட்டை, சென்டிபீட், மில்லிபீட், இந்த காக்ரோச், கிராஸ்காஃபர், இன்செக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரக்கியா மூலம் அல்லது ஏர் டியூப்ஸ் மூலம் மூச்சுக்குழல்கள் மூலம் சுவாசத்தை பண்ணக்கூடியது. தோல் சுவாசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மண்புழுவும் தவளையும் தோல் சுவாசத்தின் மூலம் சுவாசிக்கக்கூடியது. உடலின் மேற்பகுதி மூலம் சுவாசிக்கக்கூடியது அமீபா, யூக்ளினா, கிளாம்டமோனஸ், ஸ்பைரோகைரா, ஹைட்ரா இதெல்லாம் வந்து உடலின் மேற்பகுதி மூலமாக சுவாசிக்கக்கூடியது. புத்தக நுரையீரல் மூலம் சுவாசிக்கக்கூடியது எதுனா சிலந்தி, தேல், உண்ணிகள் இதெல்லாம் வந்து புத்தக நுரையீரல் மூலம் சுவாசத்தை இது பண்ணக்கூடியது. புத்தக செவில்கள் மூலமாக கிங் கிரேப்பு, கிரேபிஷ், நன்னீராள்கள் இதெல்லாம் புத்தக செவில்கள் மூலமாக சுவாசத்தை பெறக்கூடியது. அதுக்கடுத்து காற்றுப்பைகள், ஏர் சேக்ஸ், இது வந்து பறவைகள், இதெல்லாம் வந்து பறவைகள் வந்து காற்றுப்பை தான் சுவாச இதாக பயன்படுது. அடுத்தது காற்றுப்பைகள், சில பறவைகள் வந்து லங்ஸ் இருக்கும். காற்றுப்பைகள், ஏர் பிளாடர்ஸ், அது போனி பீஷ், லங் பீஷ் இதெல்லாம் வந்து காற்றுப்பைகள். திருப்பி ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணுறோம், இப்போ பார்த்துக்குங்க. நுரையீரல் லங்ஸை சுவாசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகள், ஊர்வன, ஓணான், பல்லி, முதலை, ஆமை, பாம்பு, ஒட்டகம், கால்நடை மற்றும் இதர. செவில்கள் வந்து மீன்கள், தவளை குஞ்சுகள், இறால். மூச்சுக்குழல்கள் வந்து ட்ரக்கியா, பூச்சிகள், வெட்டுக்கிளி, கரப்பான் பூச்சி, பூரான், மரவட்டை இதெல்லாம். தோல் சுவாசம் வந்து மண்புழு, தவளை, தோல் சுவாசம். உடலின் மேற்பகுதி வந்து அமீபா, யூக்ளினா, கிளாம்டமோனஸ், ஸ்பைரோகைரா, ஹைட்ரா. புத்தக நுரையீரல்ங்கிறது சிலந்தி, தேல், உண்ணிகள். புத்தக செவில்கள் கிங் கிராப், கிரேபிஷ். காற்றுப்பைகள் வந்து ஏர் சேக்ஸ் வந்து பறவைகள். காற்றுப்பைகள், ஏர் பிளாடர்ஸ் வந்து போனி பீஷ், லங் பீஷ். நீங்களே கண்டுபிடிங்கள் அப்படிங்கிறதுல வந்து நான் ஒரு 3 கேள்வி கேட்குறேன். இதை வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணியோ அதை கண்டுபிடிங்க. நண்டு இன்னும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ உயிரியல் சம்மந்தமாக போட்டால் இதை நான் போடுறேன். நண்டு இருக்குல்ல, கிராப், அதோட சுவாச உறுப்பு எது? வெள்ளி மீன், சில்வர் பிஷின் சுவாச உறுப்பு எது? கரையானின் டெர்மைட் சுவாச உறுப்பு எது? எறும்பு அல்லது எறும்பு மற்றும் கரையானின் சுவாச உறுப்பு எது? நண்டுவின் சுவாச உறுப்பு எது? வெள்ளி மீனின் சுவாச உறுப்பு எது? இதுதான் வந்து இந்த கேள்வியை நீங்களே கண்டுபிடிங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.